விஜய் பற்றி இன்றைக்கு சமூகத்தில் பல விமர்சனங்கள் இருக்கு. ம்ஹ்ம். அதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒவ்வொரு தடையும் விமர்சனங்க வரல. அவரே வந்து அதுக்கான பதில்கள சொல்றாரு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அரசியல பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, எஸ்பெஷலி டூரிங் எலக்ஷன்ஸ் இந்த என்விரான்மென்ட் வந்து ஒரு கயாட்டிக் என்விரான்மென்ட்டா இருக்கு. ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு கயாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த தருணத்தில நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி நபர்களும் அரசியல் இருக்கிற தாவேக்கா நண்பர்களும் நம்ம எதுக்காக தாவேக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பர்ப்பஸுக்கு தான் போகணும். அந்த பர்ப்பஸ் என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்கு? இங்க வந்து அத நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம டைம் அதுதான் இதாகுது. அது அந்த பிரச்சனைகள வந்து அந்த அரசியல் தலைவர்கள் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான். நம்மள மாதிரி ஆட்கள் வந்து என்னன்னா, அந்த பர்ப்பஸ் என்ன? நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன்? தாவேக்கா எதுக்கு அரசியலுக்கு வந்துச்சு? அந்த மக்கள் பணி இன்னைக்கு நிறைவேறுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த டிஃபெண்ட் பண்றதோ, இல்ல வந்து அத நம்ம இது பண்றதோ வேண்டாம். அத தான் தலைவரும் சொல்றாரு. யூ டேக் கேர் ஆஃப் த பார்ட்டி அண்ட் த பீப்பிள்ஸ் ப்ராப்ளம். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த கயாட்டிக் என்விரான்மெண்ட்ல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு டாஸ்க் என்ன அப்படின்னு யோசிப்போம். டாஸ்க்கை யோசிக்காம கயாட்டிக் என்விரான்மெண்ட்ல நம்மளோட பர்ப்பஸ் என்ன? கோ பேக் டு யுவர் பர்ப்பஸ். வை யூ ஸ்டார்டட்? வை வி ஆர் பார்ட் ஆஃப் டிவிகே? அப்படிங்கிறத நான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணா எப்படிப்பட்ட இடம் தாவேக்கால கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்குன்னு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, கட்சிங்கிறது ஒரு பெரிய நிறைய பேர் இருக்கிற ஒரு இது. அதில் வந்து என்னென்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் வந்து இருக்குது. எல்லாருக்கும் இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட கம்யூனிட்டி ஆர்கனைசிங் மார்ஷல் கான் சொன்னேன். ஸோ தாவேக்கால வந்து அது ரொம்ப நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். இப்போ வந்து மற்ற கட்சிகளில் இருக்கிற ஸ்பேஸும் தாவேக்கால இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து வேற. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் தாவேக்காவை பற்றி பேச முடியும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு பவர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பவர் இஸ் ஷேர்ட், நாட் இன் பொசிஷன்ஸ். பொசிஷனாக நீங்கள் இந்த பொசிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு பவர் இல்லை. இன்னைக்கு நான் வந்து என்னோட கட்சியின் கோட்பாடுகளை நம்புகிறேன், என்னோட தலைவரை வந்து நான் நம்புகிறேன், எங்கள் ஆட்சி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்னால் வந்து ஒரு தளத்தில் போய் பேசுவோம். அது வந்து எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, தாவேக்கா அளவுக்கு. ஸோ அந்த பவர் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸே எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸாக தெரியுது. அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு தாவேக்கா பற்றின கருத்துக்கள் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நம்புறேன்.